கை இல்லாமல் கால் இல்லாமல் உறுப்புகள் கோரப்பட்டு மனிதர்கள் இருக்கிறார்கள். வயிறு இல்லாத மனிதன் இல்லவே இல்லை. சுயம்புலிங்கத்தோடைய இந்த கவிதை சொற்கள் தான் என்னை மிக அதிகமாக பாதித்த சொற்கள்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சொல் அப்படிங்கிறது நம்மளை எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம சோகமாக இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும் கண்ணீரில் இருக்கும் போதும் நம்ம அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போவதுங்கிறது யாரோ ஒருத்தருடைய சொற்கள் தான். ஆனால் நம்ம எப்போவுமே பசியோட தான் இருக்கும். அந்த பசிங்கிறது நேரடியாக வயிற்று பசி தான் இல்லை, வெவ்வேறு பசி, கலைப்பசி, அதிகார பசி அப்படின்னு பசியோடைய நீட்சிங்கிறது வெவ்வேறையா இருந்துகிட்டே இருக்கு. பசி இல்லாத மனுஷன் மட்டும்தான் அந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த உலகத்துடைய காமன் லாங்குவேஜ் பசி தான். ஸோ கை இல்லாம கால் இல்லாம உறுப்புகள் கோரப்பட்டு மனுஷங்க இருக்கிறாங்க, ஆனா வயிறு இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா இந்த உலகத்துக்கே சொல்லப்பட்ட ஒரு செய்தியா நான் பாக்குறேன். மூ சுயம்புலிங்கத்துடைய இந்த வரிகளை படிச்ச ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச அந்த கணத்துல ஒரு பெரிய ஸ்டன்னிங்கான ஒன்று இருந்தது, பெரிய தாட் ப்ராசஸ் இருந்தது. ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள், ஆனா அதுக்கு பின்னாடி யோசிச்சு ஆமா இல்ல உண்மைதானே, நம்ம எங்கேயுமே பார்க்கலையே, வயிறு இல்லாத ஒரு மனிதனை மட்டும் நம்ம பார்க்கவே இல்லையே. அப்போ அந்த இயற்கையின் படைப்பிலேயே அது ஒண்ணு மட்டும் எவ்வளவு விசித்திரமான கேள்விகளை நமக்குள்ள எழுப்பிட்டே இருக்கு பாருங்க. ஒரு மனிதன் உழைக்காமல் கூட இருக்கலாம், ஆனா சாப்பிடாம இருக்க முடியாது. அப்போ மார்க்ஸ் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, வறுமை என்பது மனிதர்களுக்கு சக மனிதர்களின் தேவையை உணர்ந்து கொள்ளக்கூடிய மறைமுகமான பிணைப்பு அப்படின்னு சொன்ன மார்க்ஸுடைய அந்த வரிகளை தான் ரொம்ப சிம்பிளா சுயம்புலிங்கம் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. இப்படியான ஒரு 4 வரிகள்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் விஷயத்தையும் சிம்பிளா சொன்ன இந்த சொற்கள் எப்பவுமே என்னை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய